இது உங்கள் கிச்சன் எங்கள் செஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேபிளோடைய கிச்சனில் தான் இருக்கிறோம். மேபிள் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளைன் சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வெரைட்டி ரைஸ் கேட்டிருந்தாங்களே. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மாலு புலாவ் அப்படின்னு தான் பண்ண போகிறேன். தம்மாலு புலாவுக்கு சின்ன சின்னதாக பேபி பொட்டேட்டோ வந்துட்டு எடுத்துக்கலாம். பீல் பண்ணி பார்பாயில் பண்ணியிருக்குது பேபி பொட்டேட்டோ. ஆஃப் டன்னு வெல்டன் வந்து தம்மில் போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு மின்ட்டு, கொரியாண்டர் லீஃபு, பச்சை மிளகா, ஃப்ரைடு ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லிட்டில் பிட் ஹோல் கரம் மசாலா பவுடர், கீ, சேஃப்ரான், மில்கில் போட்ட சேஃப்ரான், தயிர், அதுக்கப்புறம் பால் கொஞ்சம், லிட்டில் பிட் சில்லி பவுடர். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா மட்டும் கட் பண்ண போகிறேன். க்ரீன் சில்லி, கர்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, சில்லி பவுடர், லிட்டில் பிட் ஹோல் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீ கொஞ்சம், பிறகு இந்த தம் ஆலு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஃப்ரைடு ஆனியன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வச்சுட்டு மீதி இதில் போட்டுடலாம். ஃப்ரைடு ஆனியன், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மசாலா அப்படியே இதில் ரெடி ஆகிட்ருக்கும். டக்குன்னு நம்ம வந்து இதை தான் அப்படியே இதில் போட்டு தண்ணி மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ரெடி பண்ணிடலாம். சால்ட் மட்டும் இதில் போடுவோம். சரியா? அடுப்பை பற்ற வச்சு இதே ப்ரெஷர் பேனே இதிலே வச்சிடலாம். லைட்டாக ஆயில், ஹோல் கரம் மசாலா ஃப்ரை ஆகிறதுக்கு தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரை பேனில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்குறோம். அதாவது ஒரு பவுல் ரைஸ் அப்படின்னா ஒரு 1.25 பவுல் மொத்தம் வாட்டர் வேணும். கொஞ்சோண்டு பே லீவ்ஸு, சின்னமன் ஸ்டிக்கு, க்ரீன் கார்டமும், பிளாக் கார்டமும் போடலாம், இருந்துச்சுன்னா பிளாக் கார்டமும் நீங்கள் போடலாம். க்ளோவ்ஸ். ஓகே, ஓகே. ஹோல் கரம் மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், அதையும் இதிலே போட்டு சாத்தே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி. ஓகேவா? இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணியில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, எவ்வளோ தேவையோ தேவைக்கு மட்டும் சால்ட்டு வாட்டர்லேயே ஆட் பண்ணலாம். ஆமாம், ஐஸுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு, அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பால் எடுக்கு ஒரு குவார்ட்டர் கப் மில்க் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ தண்ணி ஏற்கனவே கொதிக்கிற தண்ணி ஊற்றிருக்குறோம், கொஞ்சம் கோல்டு மில்க்கு கொடுத்துருக்குறோம். ரெண்டும் சேர்ந்து கொதி வரும்போது பிரியாணிக்கு எப்படி நீங்கள் தம் பண்ணுறீங்களோ டேரெக்டாக அப்படி பண்ணிடலாம். தண்ணி கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம வந்து ரைஸை வந்துட்டு போட்டுக்கலாம். ரைஸும் போட்டாச்சு. ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே தான் நம்ம மூடி போடுவோம். சரியா? இந்த ரைஸ் கொஞ்சம் ட்ரை ஆகி உள்ளே போட்டு ரைஸ் மேலே கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லாக் பண்ணலாம். ஓகே, இப்போ ரைஸ் மேலே தெரியுது இல்லைங்களா, வாட்டர் அப்சர்வ் ஆகி. ஆமாம், வாட்டர் அப்சர்வ் ஆகி ரைஸ் மேலே தெரியுது இல்லையா. இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த புதினா கொத்தமல்லி எடுத்து மேலே கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன் போட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதையும் தூவிட்டு சேஃப்ரான் மில்க் இருக்கு இல்லையா, அது லைட்டாக
இதையும் போட்டு இப்போ மூடி இந்த கீ லைட்டாக எக்ஸஸாக இருக்கிற கீயை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மேலே அப்படியே போட்டு அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. வருதாப்பியே? ஆமாம். மூடிடுவோம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, மேபிள் ஆசைப்பட்ட புலாவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் விசில் வர தேவையில்லை, அதனால தான் நான் சவுண்டுக்காக வெயிட் பண்ணலை. ஸ்டீம் மட்டும் லைட்டாக கொஞ்சம், ஏன்னா தம் போடுறோம் இல்லையா, தம் ஆலு புலாவ் விடுறதுனால அந்த தம்மில் இருக்கட்டும்ன்றதுக்காக இதை நான் உள்ளே போட்டுருச்சு. வாவ், அச்சா அரோமா சும்மா தூக்குது. இந்தாங்க போட்டுடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். ஓகே ஓகே. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தம்மாலு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களா? என்னை விட ஒருத்தர் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. நீங்கள் செஞ்ச யார் அவர்? ஒருத்தர் எங்கள் ஹஸ்பண்ட் தான். கூப்பிட்ருக்கு வாங்க. ஓகே வாங்க சார். அவங்க வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஷோவில் நிறைய வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியாக சேரட்டும் அப்படின்றதுனால வெஜிடேரியனில் தம்மாலு புலாவ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம். இந்த புலாவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹாட் ஹாட் ஹாட். ஆசம், எல்லாமே கரெக்டாக இருக்கா சார்? சூப்பர். நீங்கள் சாப்பிடுங்க. ரியலி சூப்பர். எக்ஸலன்ட் தான். நல்லா இருக்கா? இல்லை எனக்காக சொல்கிறீங்களா? இல்லை, உண்மையிலேயே வெஜிடேரியனில் வந்து இவ்வளோ நல்லா ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யணும்னு நல்லா தெரியும் எனக்கு. ஒன்லி இந்த புலாவ் பிளேன் புலாவில் ஃப்ரைட் ரைஸ் தான் சரி, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ரியலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தமாலு புலாவ். தேவையான பொருட்கள்: வேக வைத்த பேபி பொட்டேட்டோ, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வறுத்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், நெய், பாலில் ஊற வைத்த குங்குமப்பூ, தயிர், பால், மிளகாய்த்தூள். செய்முறை: புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், நெய், பேபி பொட்டேட்டோ, வறுத்த வெங்காயம், நறுக்கிய புதினா கொத்தமல்லியை சேர்த்து கலக்கவும். குக்கரில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய வைக்கவும். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடாக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் ஹோல் கரம் மசாலாவை போடவும். புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஏற்கனவே கலக்கி வைத்த கலவையை அதில் சேர்க்கவும். கொதித்த நீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து அந்த நீரை குக்கரில் உள்ள கலவையில் ஊற்றவும். நீர் கொதித்ததும் சிறிதளவு பால், பாஸ்மதி அரிசி, வறுத்த வெங்காயம், புதினா, ஊற வைத்த குங்குமப்பூ, சிறிதளவு நெய் சேர்த்து குக்கரை 10 நிமிடம் மூடி வைக்கவும். இப்போது சுவையான தமாலு புலாவ் தயார். தேங்க்யூ மேபிள். வீவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபிள் அப்புறம் மேபிளோட ஹஸ்பண்ட் 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த தமாலு புலாவ் சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடலாம், நீங்கள் குக் பண்ணால். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். வழக்கம் போல் நம்ம ஷோவில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.